வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறது, அப்படி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு நீங்கள் மொபைல்லையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் பிசிலையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அதில் லாகின் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்கும். அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா கோட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டில் வந்து நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ஓடிபி வந்துச்சு, லாகின் கொடுத்துறேன். லாகின் கொடுத்ததுக்கு உள்ளே போனீங்கன்னா அட்ரஸ் அப்டேட்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்க. நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஆதார் அப்டேட்டுன்னு அட்ரஸ் அப்டேட்டுன்னு கொடுக்குறேன். அட்ரஸ் அப்டேட்டை கிளிக் பண்ணால் அட்ரஸ் அப்டேட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் காமிக்கும். அது மொதல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி கார்டு, அதாவது ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி ஈஸியான மெத்தட் இது. எந்த ப்ரூஃபும் அது தேவையில்ல. ரேஷன் கார்டில் யார் ஹெட்டோ அவங்க வச்சு பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சு பண்ணுறேன். அதில் வந்து அட்ரஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்டேட் ஆதார்னு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் வந்துடும். அந்த இதில் போய்ட்டு நீங்கள் என்ன அப்டேட் பண்ணணுமோ அதில் டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி இப்போ உங்களுக்கு கேர் ஆஃப் யாரோ கேர் ஆஃப் வந்து என்ட்ரு பண்ணிங்க. நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து தமிழில் அதை ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டுன்னு கேட்டுக்கும். அதில் உங்கள் ஏரியா பில்டிங் என்ன வேணுமோ அந்த இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. வீட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. நான் வீட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். வீட் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் எதுவோ ஸ்ட்ரீட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. தமிழில் வந்து வீட் நம்பர் எடுத்துக்காதனால நீங்கள் தமிழில் நம்பர் வந்து அதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கும். நான் அந்த கீபோர்டை கிளிக் பண்ணி நம்பர் டைப் பண்ணிங்கன்னா டைப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரீட்டை கொடுங்க. என்ன ஸ்ட்ரீட்டோ அந்த ஸ்ட்ரீட்டை வந்து நேம் கொடுங்க. ஸ்ட்ரீட் நேம் கொடுங்க. நான் நார்த்து ஸ்ட்ரீட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கீழே வந்து அதை எடுத்துக்காது, அதில் நீங்கள் வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. வடக்கு தெருன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். வந்துச்சுங்களா? அடுத்த ஏரியா, உங்கள் ஏரியா எதுவோ அந்த ஏரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தமிழில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் லேண்ட்மார்க் இருந்தால் கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. அதுக்கப்புறம் பின்கோடு கொடுத்தீங்கன்னா பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. பின்கோடு உங்கள் ஏரியா பின்கோடு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸ்டேட்டு அது டிஸ்ட்ரிக்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். என்ன வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸு என்னவோ அந்த எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு கீழே வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற பேஜ் வந்துடும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்துடும் வச்சுங்க. மேனுவலாக அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை டிஜிலாக்கர் மூலிமா அப்லோட் பண்ணிக்கலாம். நான் மேனுவலாக பண்ணிக்கிறேன். இல்லை போய்ட்டு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை போடுவீங்க. நான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன். அந்த இதை வந்து அப்ளை பண்ணுறேன். அந்த இது மூலிமா தான் நான் இப்போ கரெக்ஷன் பண்ண போகிறேன். அந்த செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். வியூ டீட்டெயில் அந்த அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபைலாக நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிவ்யூ பேஜ் வந்துடும். அந்த ப்ரிவ்யூ பேஜ் போனதுக்கப்புறம் டீட்டெயில் வந்து ப்ரிவ்யூ காமிக்கும். இதில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கரெக்டாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பேஜுக்கு லோட் ஆகும். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், பேமெண்ட் பேஜ் வந்துடும். அதில் அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இதில் மூலியமாக பே பண்ணீங்கன்னு கேட்கும். ராசார் பே இல்லைன்னா பே பஸ்ஸில் அந்த வழியாக பே பண்ணீங்கன்னு கேட்கும். நான் அது ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட்னு கொடுத்துட்றேன். மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு QR கோடு வரும். அந்த QR கோடை உங்கள் யூபிஐ ஆப் மூலமாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் 50 ரூபா ஈஸியாக பே பண்ணிக்கலாம். நான் என்னோடய யூபிஐ ஆப்பில் போய்ட்டு நான் ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவேன். பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில் வரும் பாருங்கள். நீங்கள் நெட் பேங்கிங் வச்சுருந்தா கூட பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கார்டு மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து யூபிஐ அந்த QR ஸ்கேன் மூலிமா நான் பண்ணுறேன். அப்போ வந்து QR ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துடுச்சு பாருங்கள், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா. பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் ஒரு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு உங்கள் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் காமிக்கும் பாருங்கள். ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. அதில் பேமெண்ட் டேட் எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள், அமௌண்ட் எவ்வளோ எல்லாமே வந்துச்சு. இந்த டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகிரும். இதை வந்து நீங்கள் ஒரு மொபைலில் இல்லைனா பிசியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மூலியமாக நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். இந்த நம்பர் SR நம்பர் மூலிமா நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.